திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 22. அவர்கள் அழகா, இன்று இங்கே நடப்பவை எதுவுமே ஒரு அன்றாட செயல்பாடாக இல்லை, பெரும் தெய்வீக செயல்பாடாக இருப்பதை நான் உணர்கின்றேன் என்றான் வீரவல்லபன். ஆம், திருவிஞ்சை களத்தை ஆண்டு வரும் கோமான் பெருமானாரைத்தான் நான் பெரும் பக்திமானாக இறையருள் பெரிதும் வாய்க்க பெற்றவராக கருதி வருகின்றேன். அவருக்கு பின் உன்னுடைய காலம் குறிப்பிடப்பட்டு போகின்றது என்கின்றார் சூரியகாந்தன். மழை சீராக பொழிந்தபடியே இருந்தது. பேசிக்கொண்டே அதில் நனைந்தபடியே மூவரும் சென்றனர். தொடக்கத்தில் குபூவென்று பிரித்த நீர் இப்பொழுது உள்ளடக்கமாக பெருகியபடி இருந்தது. இந்த மழை நல்ல மழை. இங்கே பணிபுரிபவர்களுக்கு தொடக்கத்தில் சற்று இடையூறாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவவே இந்த மழை வந்துள்ளது. இனி நிலத்தில் குழிகளை தோண்டுவது லகுவாக இருக்கும். குளிர்ந்த சூழல் பணிபுரிய மிகவும் உதவிகரமாகவும் இருக்கும் என்கின்ற வீரவல்லபன் கொங்கணரை பற்றியும் கேட்கலானான். மித்ரா, கொங்கண சித்தர் இப்பொழுது எங்கே? அவர் இப்பொழுது இங்கிருந்தால் நடந்தவற்றைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்திருப்பார் அல்லவா? அவர் பொதிகை மலையில் அருவிக்கரை பகுதிக்கு தவம் செய்யப் போவதாக கூறி சென்றார். இன்னமும் தவமா? அதுவும் இப்படி இங்கே கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கும் போதா? நல்ல கேள்வி. நான் கூட அவரை கேட்டேன். ஆனால் அவரோ, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னமும் எவ்வளவோ உள்ளன, அதில் இந்த தவமும் ஒன்று என்றார். தவத்தில் ஆழ்ந்தால் எப்பொழுது அது முடியும் என்பதே தெரியாதே. இங்கே வழிகாட்ட யார் இருக்கிறார்கள்? அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. ஒரு கல்தச்சர், ஒரு மரத்தச்சர், ஒரு பொற்கொல்லர், ஒரு ஆயனச்சிற்பி என்கின்ற 4 பேர் தலைமையில் ஒரு குழுவினரை அவர் அறிமுகப்படுத்திவிட்டுத்தான் போயிருக்கின்றார். இவர்கள் ஆலய கட்டுமானங்களை நன்கு அறிந்தவர்கள். பல தலைமுறைகளாக இந்த பணியில் இருந்து வருவதால் இவர்களிடம் நான் பெரும் அனுபவத்தையும் அது வெளிப்படும் விதத்தையும் கண்டு ஆச்சரியப்பட்டேன். மூவருமாக புரவியை மெல்ல ஓய்வு பந்தல் நோக்கி செலுத்தியபடியே பேசிக்கொண்டனர். அங்கே பந்தலில் அவர்களும் இருந்தனர். குறிப்பாக ஆயன சிற்பி மாணிக்க சுந்தரர் அந்த ஓய்வு பந்தலில் ஒரு கணபதி உருவத்தை செதுக்கிக் கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட அந்த உருவம் முடிவடையும் நிலையில் இருந்தது. மூவரும் வரவும் புன்னகையோடு அவர்களை வரவேற்றார் மாணிக்க சுந்தர சிற்பி. வாருங்கள் அரசே, மழையில் நனைந்து கொண்டே தாங்கள் இங்கு வந்திருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி. சில அதிசய சம்பவங்கள் நிகழ்ந்ததையும் நான் கண்டேன் என்றபடியே துவட்டுவதற்காக ஒரு துவாலையை தன் சகாயக்காரன் ஒருவன் தரவும் அதை அழகிய மணவாளதாசனிடம் கொடுத்தார். அவனுக்கு தந்தையைப் போலவே அவனுடைய நண்பர்களும் தரவும் அவர்களும் அதனால் தலையை தோட்டிக்கொண்டு நன்றி கூறினர். அப்பொழுது கணபதி உருவத்தையும் கண்டனர். அற்புதம்! இந்த சிலை முடிந்துவிட்டதா? இல்லை, இன்னும் சில பணிகள் உள்ளன. ஆபரணம், பூட்டு, நகை சீரமைப்பு, வரிக்குத்தல் என்று நிறைய இருக்கின்றன. இதெல்லாம் உங்கள் பணி சார்ந்த சொற்களோ? ஆம். முதலாக கணபதியை செய்ய காரணம் அதுதான் தொன்று தொட்டு வரும் வழக்கம். முதல் சிலை, முதல் வழிபாடு, முதல் பூசை எல்லாமே கணபதிக்கு. எங்களில் ஒருவர் சிற்பப்பணியை தொடங்கும் பொழுது ஒரு கணபதி உருவை வடித்து அதை பூஜித்துவிட்டே தன் வாழ்க்கையை தொடங்கிடுவார். காரணம், சர்வ கணங்களுக்கும் அதிபதி. அதனால் இவர் கணபதி. விண்ணவர் அனைவருக்கும் நாயகனான தலைவர். அதனால் விநாயகர். சக்தியாகிய பார்வதி தேவியின் மேனியிலிருந்தே பிறந்தவர் என்பதால் சக்தி மைந்தன். ஈசன் தன் சிரசையே காணிக்கையாக தர விரும்பி அதற்கிணையான 3 கண்களை கொண்ட தேங்காயை தந்தால் கணேசன். இப்படி இப்பெருமானுக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அதில் முதல் சிறப்பு என்பது காரியங்கள் யாவும் இவரிடமிருந்து தான் தொடங்குகின்றன. அதனால் எந்த ஒரு காரியமும் இவரிலிருந்து தொடங்கப்பட்டால் தடைகளின்றி அது வெற்றியை கண்டிடும். உங்கள் விளக்கங்களுக்கு நன்றி அரசே. நாளை இந்த திருவுருவை அதோ தென்மேற்கு மூலையான கன்னிமூலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பின்பே ஆலய சன்னதிகளுக்கான அஸ்திவாரம் தோண்டப்பட உள்ளது. தாங்கள் அவ்வேளை தவறாது உடன் இருக்க வேண்டும். ஈசான்யத்தில் இந்த மழை நீர் சேர்ந்து விட்டது. கன்னிமூலையில் கணபதி அமைந்திட ஒரு விசை உருவாகிவிடும். அதை கொண்டு பூரணமாக ஆலயத்தை கட்டி முடித்து குடமுழுக்கும் நிகழ்த்திவிட்டால் ஒரு நந்தி சேத்திரம் நமக்கெல்லாம் கிடைத்துவிடும். மாணிக்க சுந்தரர் ஊர்ஜிதமாக சொன்னதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தான் அழகிய மணவாளதாசன். லக்ஷ்மணனும் திரவிய மாணிக்கமும் என்ன செய்யப் போகிறார் என்பது போல பார்க்கவும்
தீமாவிடமும் சற்று உற்சாகம் கூடியது. லக்ஷ்மணன், நான் இப்பொழுது சொல்லப்போகும் விஷயங்களுக்குத்தான் நமக்கு விடை இருக்கின்ற மாதிரி எனக்கு தோணுது என்று சொல்லிவிட்டு ஒரு கல் தூணில் இருக்கும் ஒரு குரங்கு சிற்பத்தை ஊன்றி பார்த்தார். என்ன சார், ஏதோ சொல்ல போகிறேன்னுட்டு இந்த தூணை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டீங்க? இப்போ தான் நான் தேடி வந்த விஷயங்கள் கிடைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த குரங்கு சிற்பத்தை பார்த்தீங்களா? இதுக்கு என்ன? நல்லா பாருங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். இதில் அப்படி என்ன இருக்குது? நல்லா பாருங்கன்னு சொன்னேன்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன்னல்ல. இதில் ஏதாவது குறை தெரியுதா? குறையா? குரங்கு குரங்காக இருக்குது, அதுக்கு என்ன? எனக்கு எதுவுமே வேற தெரியல. சரி, அதோ அந்த தூண் குரங்கு சிற்பத்தை பாருங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி அல்லவா இருக்குது. அப்படியா? நல்லா பாருங்க. எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. இந்த குரங்குக்கு வால் இருக்குது, அதுக்கு இல்லை. கவனிச்சிங்களா? திரவியமாணிக்கம் கேட்ட பிறகுதான் லக்ஷ்மணனுக்கு அது உரைத்தது. அட ஆமாம், இதுதான் நல்லா பார்க்குற லட்சணமா நீங்கள்? புரியுது. ஆமாம், வால் இல்லாட்டி என்ன? அது ஒரு செய்தி. இந்த கோயிலை கட்டின ஸ்தபதி யாருன்னு அந்த வாழை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி? அந்த காலத்திலே ராஜாவோட பேரும் காலமும் தான் கல்வெட்டிலேயே பொறிக்கப்படும். கட்டின ஸ்தபதி பேரெல்லாம் பெருசாக வெளியில் தெரியாது. அதே சமயம் தங்களோட வேலை தான் இதுங்கிறது வருங்கால சந்ததிகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தங்களோட சின்னமாக கையில் எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் குறிப்பால் சில விஷயங்களை உணர்த்துவாங்க. 5 தலை நாகம், மீன், குடை, வாள், இப்படி அது எது வேணாலும் இருக்கலாம். சரி, இதுக்கும் நாம் தேடிக்கிட்டு இருக்க புதையலுக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது. முதல் முறையாக புதையல் சம்பந்தம் பற்றி திரவியமாணிக்கம் கூறவும் லட்சுமணனின் முகத்தில் பிரகாசம். அப்பொழுது கோவிலுக்குள் பலமாக மணி சப்தமும் ஒலித்து அடங்கியது. சாரே, முதல்ல அது என்னான்னு சொல்லுங்க. இந்த கோயிலுக்குள்ள சுரங்கப்பாதையும் இருக்கு லட்சுமண். சுரங்கப்பாதையா? ஆமாம், சித்தர்கள் சம்பந்தம் வந்தாலே நிச்சயம் சுரங்கப்பாதையும் வந்துடும். அப்படியா? ஆமாம், அவங்க எல்லோரும் வர்ற வழியிலே வரமாட்டாங்க, தனி வழி அவங்களுக்கு. அநேகமாக அது பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போய் முடியலாம். ஆமாம், பக்கத்தில் இங்கே காடு இருக்கா? இருக்குதே, வேடன் காடுன்னு பேர். முன்பு பெரிய அளவில் வேட்டைக்கு போவாங்களாம். இப்போ தான் சட்டம் போட்டு வேட்டைக்கு தடை விதிச்சிட்டாங்களே. அப்போ இந்த கோயிலுக்கும் அந்த காட்டுக்கும் ஒரு சம்பந்தம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் இந்த கோயிலே சுரங்கம் இருக்கிறதா நான் இது வரைக்கும் யாரும் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லையே. இருக்குது, நிச்சயமாக இருக்குது. சுரங்கம் இருந்தாலே சில பூஜைகளும் நடக்கணும். குறிப்பாக பௌர்ணமி, அமாவாசை மாதிரி நாட்களில் அந்த பூஜை நடக்கும். அப்படித்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் நடந்தது. அங்கே சுந்தரானந்தர் சித்தருக்கு தனி சந்நிதியே இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி இங்கே எல்லாமே இருக்குங்கிறத நான் கோயில் குருக்கு கிட்ட தான் போய் கேட்டாகணும். அவர் இப்போ எங்கே இருக்கார்? சன்னதியிலே தான் இருப்பார். வாங்க போகலாம். அப்படியே ஒரு வலம் வந்து சந்நிதிக்குள் இருவரும் நுழைந்தனர். நல்ல வேளையாக சந்நிதிக்குள் பெரிதாக கூட்டமில்லை. எல்லா கூட்டமும் நந்தி சந்நிதியில்தான் இருந்தது. இருவரையும் பார்க்கவும் குருக்கள் தானாக முன்வந்து வாங்கோ வாங்கோ என்று வரவேற்றார். நாயக்கர் சொல்லியிருப்பாரே, சொன்னார் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண சொல்லி. நான் இப்போ என்ன செய்யணும்? இவருக்கு சில சந்தேகங்கள். தாராளமாக கேளுங்க, தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த கோயிலே சுரங்கம் ஏதாவது இருக்கா சாமி? எடுத்த எடுப்பிலேயே கேட்கப்பட்ட அந்த கேள்வி குருக்களை சற்று திகைக்க வைத்தது. சுதாரித்து கொண்டு பேசினார். சுரங்கமா? அப்படி இல்லாமல் இல்லையே. குருக்களின் தயக்கமே அவர் எதையோ மறைக்க விரும்புவதே திரவியமாணிக்கத்துக்கு உணர்த்திவிட்டது. போகட்டும், பௌர்ணமி, அமாவாசை மாதிரி நாட்களில் நடுராத்திரியிலே ஏதாவது பூஜை நடந்திருக்கா? இந்த கேள்வியும் குருக்களை மிரட்டியது. அது நடந்திருக்கிற மாதிரி தெரியுதே. குறிப்பாக சில நாளைக்கு முந்தி நந்திச்சாமி நடமாடினதாகவும் அப்போ சித்த மண்டபத்திலே பூஜை நடந்த மாதிரி தெரிஞ்சதாகவும் நீங்கள் நம்ம நாயக்கர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவர் எங்கிட்ட சொன்னார். அது ஏன் ஊகம், அதைத்தான் சொன்னேன். இதில் போலீஸ்கார உங்களுக்கு என்ன சம்பந்தம்? புதையல்னு ஒரு விஷயம் பொதுவாக எல்லாத்துக்கும் சம்மந்தப்படுத்துதே சாமி. ஒரு கொலைக்கு 2 கொலை நடந்திருக்கும் பொழுது நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? வாசம்தான். சரி, நான் இப்போ என்ன பண்ணணும்? அதை நான் நாளைக்கு தீர்மானமாக சொல்கிறேன். இப்போ சாமிக்கு கற்பூர ஆராத்தி காட்டுங்கோ என்றார் திரவியமாணிக்கம். குருகளும் சுவாமிக்கு கற்பூரம் காட்டிவிட்டு வந்து கண்ணில் ஒற்றிக்கொண்டார் அவர் அதை.
அப்பொழுது மிகச்சரியாக அவர்களுக்கு நேர் எதிரில் மாஸ்கை விளக்காமல் தலையை பார்க்கும் வள்ளலார் போல முட்டாக்கு போட்டுக்கொண்டு துளியும் அடையாளம் தெரிய முடியாதபடி வந்து நின்றான் கலியக்காவிளை காட்டழகிராயன் என்கின்ற அந்த மந்திரவாதி. குருக்கள் அவனுக்கும் கற்பூரத்தை காட்டி விபூதியை கொடுத்தார். அவனை அவர்கள் இருவரும் கவனிக்கவே இல்லை. ஆப்பிள் பழத்துண்டுகளை மிக்சியில் போட்டு ஜூஸ் தயாரித்து கொண்டிருந்தாள் பிரியா. ஒரு சொம்பு பாலுடன் நன்னாரி சர்க்கரை பாகும் சேர்த்து நுரைத்து கொண்டு 2 டம்ளர்களில் அடங்கியது அந்த பழச்சாறு. ஒரு டம்ளரை அப்பா விஸ்வநாதனுக்கும் இன்னொன்றை தம்பி சரத்திடமும் கொடுத்தாள். மிக ஹோம்லியாக நைட்டியில் இருந்தாள். நீ குடிச்சியாம்மா என்று தவறாமல் கேட்டார் விஸ்வநாதன். குடிச்சிட்டேன்ப்பா, நீங்கள் குடிங்க என்று ஒரு பொய்யால் அவரை கடந்தவள் சரத்திடம் ஆழமாக ஊன்றினாள். என்னக்கா அப்படி பார்க்குற? செத்து பழிச்சிருக்க. இன்னொரு தடவை உனக்கு எதுவும் வந்துடக்கூடாது. வராதுக்கா, நான் அந்த மருந்தை சாப்பிட்டதுலேருந்தே ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன்க்கா. அனாவசியமாக நீ கவலைப்படாதே. அவன் அப்படி சொல்லும் பொழுது வாயில்புறம் கார் ஒன்று வந்து நிற்கும் அரவம். பிரியாவின் ஹெட் திவாகர் இறங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு பழக்கூடை. வாங்க சார், வாங்க. ஹலோ பிரியா என்று பழக்கூடையை தந்தவர் சரத்தின் அருகே சென்று ஹலோ யங்மேன், ஹவ் ஆர் யூ என்று கேட்டார். சரத் தலையாட்டி சிரித்தான். டேக் கேர், ரொம்ப பயமுறுத்திட்டே பிரியாவை என்றபடியே விஸ்வநாதனிடம் செல்லவும் அவர் தன்வசம் உள்ள ஜூஸை வாங்க சார் வாங்க, இந்த முதல்ல குடிங்க என்று நீட்டினார். நோ ஃபார்மாலிட்டிஸ். நான் பழம் வாங்கிட்டு ஒரு முலாம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு தான் வர்றேன். ஐ திங்க் எல்லோரும் நார்மலாக ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஆம் ஐ ரைட் என்று அவர் கேட்டிட, இப்போ தான் சார் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது என்றார் விஸ்வநாதன். பிரியா பொறுமையாக கேட்டபடியே இருந்தாள். இறுதியில் ஒதுங்கி இருவரும் வாயில்புறம் சென்றனர். அப்படி ஒதுங்கினாலே அதில் ஒரு முக்கிய விஷயம் இருப்பது நிச்சயம் பிரியாவுக்கு தெரியாது. சொல்லுங்கள் சார், இது கர்டசி விசிட் தானே, இல்லை ஏதாவது? அவள் இழுத்து முடிக்கும் முன்பே சற்று சீரியஸானவர், 100% அஃபிஷியலாக வந்திருக்கேன் பிரியா. உன்னால் இனி டியூட்டிலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் தானே? ஏன் சார், இப்போவே நந்திபுரம் போகணுமா? ரொம்ப ஷார்ப் நீ. ஆமாம் பிரியா, நீ எடுத்துகிட்டு வந்த பேட்டியை எடிட்டிங் மிக்சிங்கோடு பார்த்தேன். குட். வர சண்டே மார்னிங் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட்டுக்கும் டைம் ஒதுக்கியாச்சு. நந்திபுரம் வரையில் இந்த கிருஷ்ணன் மேட்டர் ஒன்றும் பெருசு இல்லைங்கிற மாதிரி ஒரு புதையல் மேட்டர் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. 2 கொலைகளும் நடந்து ஆர்கியாலஜிஸ்ட் திரவிய மாணிக்கமும் இப்போ அங்கே டேரா போட்டிருக்காரு. அவருக்கு போலீஸும் சப்போர்ட். ஸோ நான் அங்கே போய் அவங்களையும் வாட்ச் பண்ணி புதையல் மேட்டரை சென்டராக வச்சு ஒரு ஹாட் கேக் ரெடி பண்ணணும். அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் இது உன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உண்மைதான் சார். தொடக்கத்திலே நான் கூட சாதாரணமாக தான் நினச்சேன். இப்போ என் கருத்தே வேறு. அங்கே பெருசாக ஏதோ இருக்குது சார். அந்த பெருசை நீ விட்டுடக்கூடாது. எனக்கு எல்லா வசதிகளையும் சேனல் பண்ணித்தரும் பாபு ரெடி ஆகிட்டானா சார்? நீ இப்போ சரிண்ணா, நாளைக்கு நீங்கள் 2 பேரும் இந்த நேரம் நந்திபுரத்தில் இருக்கலாம். அப்புறம் இங்கே உன் அப்பா தம்பியை பற்றி நீ கவலைப்படாதே. நான் பர்சனல் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். ஓகே? ஓகே சார். குட். சில ஸ்பெஷல் கேமராக்கள் அப்புறம் தற்காப்புக்கான ஐட்டங்கள்னு எல்லாமே பாபுக்கிட்டே கொடுத்துருக்கேன். பயமுறுத்துறீங்க என்று சிரித்தபடியே பிரியா. அப்பொழுது மணி இரவு 10. திருச்சியை கடந்து விட்டிருந்தது சுரபியின் கார். குமார் மெலிதாக பாட்டு கேட்டபடியே நல்ல வேகத்தில் இருந்தான். பின் சீட்டில் சற்று கண்ணை எறிந்திருந்த மாமி பிழித்து கொண்டவளாய், குமார் இப்போ எங்கே இருக்கோம் என்று கேட்டாள். சுரபி தூங்கி விட்டிருந்தாள். திருச்சி தாண்டிட்டோம் மாமி. மணி என்ன இப்போது? 10 மணி மாமி. 12க்கு மதுரை, 3 மணிக்கு திருநெல்வேலி, 4 மணிக்கு நந்திபுரம் போயிடுவேன். டயர்டாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோயே. நோ ப்ராப்ளம் மாமி. நான் நந்திசாமியை கும்பிட போகிற சந்தோஷத்துலேயே இருக்கேன். அப்போ உனக்கும் பெருசாக ஒரு பிரார்த்தனை இருக்குன்னு சொல்லு. ஆமாம் மாமி, கவலைப்படாதே, சுவாமி நிச்சயம் நிறைவேற்றி தருவார். ரொம்ப நாள் கழித்து சுரபி இன்னைக்குத்தான் தூங்குறாப்பார். அவர்தான் காரணம். தேங்க்ஸ் மாமி. உங்ககிட்ட அந்த பிரார்த்தனையை கூட சொல்லி விடுறேன். என் டாக்டர் ரேணுகாவை உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம். அவளுக்கு என்னன்னு சொல்லுவேன் மாமி. அடிக்கடி சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தா. அப்புறம் ரத்தமாக வாந்தி எடுத்தா. டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினேன். இதயத்தில் ஓட்டைன்னு குண்டை தூக்கி போட்டுட்டார் மாமி. கார் ஓட்டியபடியே குமார் சொன்னதை கேட்டு மாமியும் நெஞ்சில் கை பிடித்து கொண்டாள். ஈஸ்வரா,
சாரி. இது என்ன சோதனை? குமார், நீ கவலைப்படாதே, நானும் உனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்றாள். வேண்டிக்குங்க மாமி, நீங்கள் வேண்டிக்கிட்டா நிச்சயம் பலிக்கும். மேடம் வரையில் கூட உங்கள் பிரார்த்தனை தானே எல்லாத்துக்கும் காரணம். அப்படி சொல்லாதே. சுரபியோட நல்ல மனசும் ஒரு காரணம். மாமி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு குமார். உங்களுக்கு நீ எதுவுமே வேண்டுதல் இல்லையா மாமி? இருக்குப்பா, நானும் மனுஷிதானே. காணாமல் போன உங்கள் கணவர் திரும்ப கிடைக்கணுங்கிறது தானே அது. இல்லைப்பா, இது வேற. நடக்கும்போது தெரிஞ்சுப்பேன் என்று மாமி சற்று ரகசியமாக பொடி வைத்து சொன்னாள். ஆயனச்சிற்பி மாணிக்க சுந்தரர் ஆகமங்களை நன்கு அறிந்தவராகவும் அதை பிறருக்கு புரியும் விதத்தில் கூற முடிந்தவராகவும் இருந்தார். அழகிய மணவாளதாசனின் நண்பர்களான வீரவல்லபடும் சூரியகாந்திடம் அதை புரிந்து கொண்டு அவரிடம் தங்களுக்குள் இருக்கும் ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள தயாராயினர். ஆயனரே, எங்களுக்கு ஆலயங்கள் மற்றும் வாஸ்து தொடர்பாக பல கேள்விகள் உள்ளன. அதற்கு தங்களிடம் சரியான பதில் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள். எனக்கு தெரிந்த பதிலை கூற தயாராக இருக்கின்றேன். தாங்களும் வாஸ்து சாஸ்திரம் அறிந்தவர்தானே? நிச்சயமாக. வாஸ்து, ஆகமம் ஆகியவற்றை நாங்கள் பரம்பரை தொடர்ச்சியாக கற்றவர்கள். அது இரத்த தொடர்போடு சித்த தொடர்பும் கொண்டு எங்களிடம் விளங்குகின்றது. இந்த மண்ணில் பிறக்கும் எல்லோருமே உங்களைப் போல் விஷயம் தெரிந்தவர்களாக தொடர்பு கொண்டு வீடோ வாசலோ இல்லை குடிசையோ கூட கட்டிக்கொள்ளுவதில்லை. குறிப்பாக வேளாண் குடிகள், வயல் சார்ந்து வாழ்பவர்கள், அவர்கள் இதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தங்கள் விருப்பத்திற்கு குடிசை கட்டிக்கொண்டு வாழும் அவர்களுக்கு இது இறுதி வரை கிடைக்காத ஒன்றாக அல்லவா உள்ளது? அவ்வாறு கிடையாது. பிரம்மனின் படைப்பில் விஸ்வகர்மாவை எங்கள் குலதெய்வமாக கருதி வாழ்ந்து வரும் நாங்கள் கற்களை தொட்டு காரியமாற்றும் போது கல் தச்சர்கள் என்றும், மரத்தை தொட்டு காரியமாற்றும் பொழுது மரத்தச்சர்கள் என்றும், மண்ணை தொட்டு காரியமாற்றும் போது மண் கொத்தர்களாகவும், இரும்பை தொட்டு காரியமாற்றும் போது கார்கொல்லராகவும், பொன்னை தொட்டு காரியமாற்றுகையில் பொற்கொல்லராகவும் அழைக்கப்படுகின்றோம். பரம்பரை தொடர்போடு வருவதால் சில அடிப்படையான சாஸ்திர விதிகளை நாங்கள் அனைவருமே அறிவோம். எங்களை கொண்டு ஒரு கட்டுமானத்தை உருவாக்கும் பொழுது நாங்கள் அந்த விதிகளை பின்பற்றியே காரியமாற்றுவோம். எங்களை தவிர்த்து சுயமாக செயல்பட்டால் ஒருவேளை அங்கு விதிகள் இல்லாமல் போய் தவறுகள் நடக்கலாம். அப்படியானால் உங்களை தொடர்பு கொண்டு செய்யப்படும் காரியங்களில் தவறு இருக்காதா? நிச்சயமாக இருக்காது. நாங்கள் தவறு நேர விடமாட்டோம். நல்லது. வாசுபடி ஒரு உள்ளம் இருந்துவிட்டால் அதனுள் வாழ்பவர் உறுதியாக வாழ்வுதான் வாழ்வாரா? அவர் வாழ்வில் மட்டும் துன்பங்களே வராதா? நிச்சயமாக வராது. அப்படியானால் இந்த ரகசியத்தை அறிந்துள்ள நீங்கள் உங்கள் இல்லத்தை அதன்படி கட்டிக்கொண்டு துன்பமின்றி வாழ்ந்து வரும் ஒருவரா? ஆம். இந்த இடத்தில்தான் நான் ஒரு கருத்தை உறுதிபட கூற விரும்புகின்றேன். வீடு நன்கு அமைந்துவிட்டால் வாழ்வில் துன்பம் வரவே வராது என்பது பொருள் அல்ல. அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப இந்த உலகில் எதுவும் நடக்கும். இந்த கர்ம வினைக்குத்தான் உங்களுக்கு குறைவின்றி ஒரு வீடு கிடைப்பதும் உள்ளது. அதே சமயம் வாஸ்து விதிகளை 100% பின்பற்றி கட்டப்படும் மனைக்குள் அது என்ன மனை? நிச்சயமாக ஐவகை பயன்கள் உறுதியாக கிடைக்கும். முதல் பயன் பிள்ளைப்பேறு, அடுத்த பயன் போதுமான செல்வம், மூன்றாவது பயன் உடல் ஆரோக்கியம், நான்காவது பயன் நற்பெயர், ஐந்தாவது பயன் பரிபூர்ண இறையருள். இவற்றை மனிதரும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டிய இவை அருளப்பட்டுள்ளன. இவை மனிதர்களுக்கு மட்டும்தானா? இல்லை சர்வசக்தி படைத்த இறைவனுக்குமா? எல்லோருக்கும் தான். அப்படியானால் கோவில்களுக்கும் வாஸ்து உண்டா? கல், மண், நீர், நெருப்பு, காற்று தொடர்பாக உள்ள சகல இடங்களுக்கும் உண்டு. வாஸ்து பிழையோடு ஒரு கோயில் கட்டப்பட்டு விட்டால் அது குன்றி போகுமா? நிச்சயமாக. அப்படியானால் கடவுள் சக்தி என்பது அது எங்கும் எப்போதும் நீக்கமர நிரம்பியே உள்ளது. காற்றைப் போல அந்த காற்றில் நம் தேவைக்கு நம் சுவாச உறுப்பை அதை உள்ளிழுத்து விடுகின்றது. அந்த அளவு கூடினாலும் அளவு ஆபத்துதான், குறைந்தாலும் ஆபத்துதான். அதுபோலவே பிரபஞ்ச சக்தியை நாம் அளவாக எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் எல்லாமே இருக்கின்றது. அதற்கு இறைச்சக்தியும் விதிவிலக்கல்ல. வாஸ்து என்பது ஒரு பிரபஞ்ச விஞ்ஞானம். பூமியின் சுழற்சி, காற்றின் போக்கு, சூரிய சந்திரனின் சஞ்சாரம், மண்ணின் தன்மை, நீரின் போக்கு இவற்றை ஒரு வீடோ கட்டிடமோ கோட்டையோ கோவிலோ எவ்வாறு எந்த அளவு பெறுகிறது என்பதில்தான் நல்ல வாழ்க்கையின் அடிப்படையே உள்ளது. கடவுள் சக்தி என்று இங்கே இதை நாம் சிந்திக்க தேவையில்லை.
பிரபஞ்ச சக்தி என்று சிந்திப்பது குழப்பமின்றி செயல்பட வழிவகுக்கும். பிரபஞ்ச சக்தியை ஒரு சமூக நலனுக்காக பயன்படுத்தும் ஒரு வழிவகைதான் ஆலயம். ஒரு ஆலயம் கோடிக்கணக்கானோரால் கொண்டாடப்படுவதும் விடுவதும் அந்த சக்தியை அமைக்கும் விதத்தால் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நிலைநிறுத்தம் செய்யும் செயல்களாலும் அது பெரும் விளக்கம் பெறும். நிலைநிறுத்தும் செயல்கள் என்றால் என்ன? குடமுழுக்கு என்னும் கும்பாபிஷேகங்கள் அதில் முதலானது. அன்றாடம் நிகழ்த்தப்படும் பூஜைகள் அடுத்து வரும். பூஜைகளுக்கு அப்படி ஒரு சிறப்பா? ஆம், வாழ்க வாழ்க என்றும் போற்றி போற்றி என்றும் நேர்மறையாக செய்யப்படும் ஒன்றாயிற்றே. இங்கே பிரபஞ்ச விதி ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அது? நீங்கள் எதை செய்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் அதற்கு ஒரு பதில் வினை உண்டு. காரணமின்றி ஒரு காரியம் கூட இந்த உலகில் இருக்க முடியாது. அந்த வகையில் நீங்கள் ஒருவரை வாழ்த்தினால் பதிலுக்கு நீங்கள் வாழ்த்தப்படுவீர்கள். நீங்கள் உறுதிபட கேட்பதை பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு தர தயாராக உள்ளது. அதை இறைவன் வடிவில் ஆலயத்துக்குள் வடிவமைத்துள்ளோம். அந்த வடிவை நீங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் பொழுது பதிலுக்கு போற்றி புகழ்மிக்க ஒரு வாழ்வு உங்களுக்கு கிடைக்கின்றது. மாணிக்க சுந்தரர் தான் அறிந்ததை பளிச்சென்று சொல்லிக்கொண்டே வந்தார். மூவரிடமும் ஒரு பெரும் பிரமிப்பு உருவாகி இருந்தது. மாமி பொடி வைத்து பேசியது குமாருக்கு புரிந்தது. மாமி, நான் என் பிரார்த்தனையை பளிச்சுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்க பார்க்குறீங்க. நான் ஒரு சாதாரண பிஏ. என்கிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டுங்கிறது உங்கள் எண்ணம். எனக்கு அது புரியுது மாமி என்று மாமியை சற்று கிள்ளினான். மாமிக்கு லேசாக வலித்தது. என்ன குமார், என்னை ஆழம் பார்க்குறியா என்று அவள் திருப்பி கேட்டாள். சத்தியமாக இல்லை மாமி. அப்புறம் ஏன் சாதாரண பிஏன்னு உன்னை தாழ்த்தி என்ன ஒசத்துற? சாதாரண பிஏன்னா நான் சாதாரண சமையல்காரி. நான் எங்கே ஒசந்துட்டேன்? மாமி, நீங்கள் சமையல்காரியெல்லாம் இல்லை மேடம். மேடம் வரையில் நீங்கள் அவங்க அம்மா. அப்போ நீயும் சுரபி வரையில் அவள் சகோதரன் மாதிரி. இந்த தழவு மனப்பான்மை உனக்கு துளியும் வேண்டாம். நீங்கள் சொல்கிறதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமி. அதே சமயம் உங்ககிட்ட கூட ரகசியம் இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. என்கிட்ட எந்த ரகசியமும் இல்லை. என் பிரார்த்தனை சொன்னால் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்ல விரும்பலை. இதுதான் மாமி அதை தெரிஞ்சுக்கிடுங்கிற ஆசையை அதிகமாக்குது. வேண்டாம், விட்டு வேறு விஷயம் எதையாவது பேசு. என்னத்தை பேசுகிறது மாமி? வாழ்க்கை எப்போவுமே போராட்டமாகவே இருக்குது. ஒரு நாள் கூட முழுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக நான் இருந்ததே இல்லை. அப்படின்னா வாழ தெரியலேன்னு அர்த்தம். வாழ தெரியலையா? ஆமாம், நீ மட்டும் இல்லை, மனுஷனில் 90% பேர் வாழ தெரியாதவர் தான். என்ன மாமி சொல்கிறீங்க? வாழ தெரியலேன்னு பொதுப்போக்காக சொல்லி முடிச்சிட்டிங்களே. உண்மைதானப்பா அது. வாழ தெரிஞ்சு வாழ்ந்துட்டாதான் ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்புறம் இந்த உலகமே சொர்க்கமாக மாறிடுமே. சரி மாமி, வாழ தெரியாதுன்னா என்ன மாமி? அதுக்கு முதல்ல உனக்கு ஒன்றை தெரிஞ்சிருக்கணும். அதாவது உன் பலம் பலவீனம் ரெண்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தன்னை அறியாத ஒருத்தன் எதையும் பெருசாக அறிஞ்சிக்க முடியாது குமார். என்ன மாமி, பெரிய மனவளக்கலை நிபுணர் மாதிரி பேசுகிறீங்க. பாத்தியா, என்னை நிபுணர் மாதிரின்னு நீ நினைக்கிற. நிபுணராக நினைக்க உன்னால் முடியலையே. உங்களை நான் மரியாதைக்குரிய மாமியாக மட்டுமே பார்த்ததால தான் அப்படி சொன்னேன். அப்போ என்னை நீ முழுமையாக புரிஞ்சுக்கலேன்னு தான் அர்த்தம். அது உண்மைதான் மாமி. யாரையுமே முழுசாக புரிஞ்சிக்க முடியறது இல்லையே மாமி. தப்பான கருத்து இது. தன்னை முழுமையாக அறிஞ்ச ஒருத்தரால் தான் பிறரையும் அறிய முடியும். நீ உன்னை புரிஞ்சிட்டா மற்றவளை ரொம்ப சீக்கிரம் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். என்ன நல்லா மடக்கிட்டீங்க மாமி. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு மாமி. காரை இருண்ட சாலையில் செலுத்தி கொண்டே குமார் பேசினான். இரவு பயணத்தில் பேச்சு கொடுத்து கொண்டே வருவது ஒரு நல்ல விஷயமே. சரி குமார், பேசிட்டே கவனத்தை சிதற விட்டுறாதே. உன் கவனம் இப்போ முதல்ல டிரைவிங்கில் தான் இருக்கணும். உண்மைதான் மாமி, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் டிரைவிங்கில் எப்பவும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருப்பேன். ஏதாவது விபத்து ஏற்பட்டு காருக்குள்ளேயே உயிர் போயிட போகுதோங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் நடக்காது குமார். ஏன்னா நாம் இப்போ பிரார்த்தனை செலுத்த போயிட்டுருக்கோம். நம்ம கூட அந்த நந்தீஸ்வரரும் வந்துட்டுருக்கார். அப்படியே ஏதாவது ஆனாலும் எனக்கு வேணா ஆகும். உங்கள் மேலே தூசி கூட விழாது. நீங்கள் சௌக்கியமாக நன்னா இருப்பீள். மாமி சொன்னதை கேட்டு திகைத்த குமார்
மாமி, என்ன மாமி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்களால் தான் நாங்களே வர்றோம். அப்படி இருக்க உங்களுக்கு வேணா ஆகும்னா என்ன மாமி பேச்சு இது? நான் மூடி மறைக்க பார்த்தாலும் அது எப்படியோ வெளியில் வந்துடுது குமார். ஐ ஆம் சாரி. எதை மாமி மூடி மறைச்சிங்க? விட மாட்டேங்கிறியே. சரி, உங்ககிட்ட என் பிரார்த்தனையை சொல்லிடுறேன். நீ இப்போ எனக்கு பிள்ளை மாதிரி, சுரபி பொண்ணு மாதிரி. மாதிரி இல்லை மாமி, நாங்கள் அப்படித்தான். சந்தோஷம். அப்போ என்னை அம்மானு கூப்பிட்டு மாமியை விடு. நிஜமாவா? சத்தியமா? அம்மா, இன்னொரு தடவை கூப்பிடு. அம்மா, என்னம்மா இது? எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இதுக்கு பின்னால் மர்மமாக ஏதோ இருக்கிற மாதிரியே எனக்கு படுது. அந்த மர்மத்தை உடைச்சிடுறேன். எனக்கு வாழ்ந்தது போதும்னு தோணிடுச்சு. என்ன உன் கூட சேர்த்துக்கோன்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். மாமி, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், நீதியை அதிர்ச்சியாக அடைஞ்சிருவேன்னு. என்ன மாமி பிரார்த்தனை இது? உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு இப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.